ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி 2026 தேர்வு இதோட நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்றது உங்கள நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க அகாடமிக்கு கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேட்கறதே இந்த கொஸ்டினா தான் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் இதை பாக்குறதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னா என்னன்றத பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்கள நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. யூஜிடிஆர்பி அல்லது நீங்க இந்த பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது பிஆர்டிஇ எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒண்ணுதான், வெவ்வேறு பேர்கள்ல கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். பிஆர்டிஇ அப்படின்றது பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான். அல்லது கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாம் சேம் தான். இது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டால நடத்தப்படுற ஒன் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ். இதுலயும் சில பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்களா? சோ டிஆர்பி அப்படின்றது ஒரு போர்டு, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அவ்வளவுதான். அவங்க நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஸ் தான் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம். இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் யாருக்காக கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 6வது 7வது 8வது இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அவங்கள ரெக்ரூட் பண்றதுக்காக, வேலைக்கு எடுக்கிறதுக்காக நடத்தப்படுற எக்ஸாம் தான் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம். இதுல மொத்தமா 9 டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல எக்ஸாம் நடைபெறும். இந்த எக்ஸாமோட சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு நான் இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. சோ இந்த 9 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான். பிஜிடிஆர்பி முடிச்சுட்டு யூஜிக்கு வர நிறைய பேரு இந்த சப்ஜெக்ட்ஸையும் தாண்டி சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குமா யூஜிடிஆர்பில அப்படின்னு கேக்குறீங்க. இதுதான் கோர் சப்ஜெக்ட் நம்ம யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கா இருக்கலாம், அப்படின்னா பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு ஸ்பெஷலா தனி ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் கேட்டகரிக்கு கீழே தனியா எக்ஸாம் வைப்பாங்க. யூஜிடிஆர்பி கீழே இந்த 9 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்க டெட்டோட பேப்பர் 2 இருக்கு இல்லையா, அதை பாஸ் பண்ணாதான் எழுத முடியும். சோ அப்போ டெட்டோட பேப்பர் 2க்கு என்னென்னலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ரெக்வயர்டோ அது எல்லாமே இங்க உங்களுக்கு அப்ளை ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா, யூஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்க எழுதுறதுக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நீங்க யூஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அல்லது ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ல நீங்க யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதோட சேர்த்து பிஎட் முடிச்சிருக்கணும். அண்ட் நீங்க டெட்டோட பேப்பர் 2ல பாஸ் பண்ணிருக்கணும். டெட்டோட பேப்பர் 2ல இப்ப ரீசெண்டா பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் தான், ப்ரொவைடட் நீங்க இந்த 9 சப்ஜெக்ட்ஸ் சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா. இப்போ இதுல ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஆக்சுவலா ஜெனரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க 53 வயது வரைக்கும் நீங்க தாராளமா இந்த எக்ஸாம் எழுதலாம். அதுவே எஸ்சி எஸ்டி, பிசி முஸ்லிம், பிசிபி, எம்பிசி, டிஎன்சி, அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் விடோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 58 வயது வரைக்கும் இந்த எக்ஸாம்க்கு எழுதலாம். ஸோ எலிஜிபிலிட்டி எல்லாம் தாராளமாவே கொடுத்துருக்காங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல நம்மளோட பிக்கஸ்ட் பெனிஃபிட் இருக்கிறதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பிஜி எக்ஸாம கம்பேர் பண்றப்ப இங்க நம்மளுக்கு சைக்காலஜியோ ஜிகேவோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம்ல 2 பகுதி தான். கட்டாய தமிழ் தகுதி தேர்வு, அது எல்லா எக்ஸாம்லயுமே இப்ப கட்டாயமா மாத்திட்டாங்க 2022ல இருந்து. அது ஒரு பகுதி இருக்கும். அது இல்லாம உங்க சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ நீங்க எக்ஸ்ட்ராவா வேற எதுவுமே உங்க சப்ஜெக்ட தாண்டி படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்ஃபேக்ட் இப்பதான் நீங்க டெட்டோட பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கீங்கிறதுனால தமிழுமே நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்ல இருந்து. சோ அதனால தமிழ் எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே சுலபமா தான் இருக்கும் எழுதி பாஸ் பண்றதுக்கு. சோ நீங்க முழுக்க முழுக்க உங்களோட மெயின் சப்ஜெக்ட் மேலேயே கவனம் செலுத்தலாம். மொத்தமா 150 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 150 கேள்விகள்ல எல்லா கேள்விகளுக்குமே ஒரு மதிப்பெண் தான். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 4 ஆப்ஷன் இருக்கும், அதுல ஒரு கரெக்ட் ஆன்சர். அந்த மாதிரிதான் எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. சோ நீங்க எல்லா கொஸ்டின்ஸையுமே அட்டன் பண்ணலாம். எந்த கொஸ்டினையும் இன்ஃபேக்ட் நீங்க விட்டுட்டு வரவே கூடாது, நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல அப்படின்ற இந்த காரணத்தினால. இப்போ மெயின் நம்ம விஷயத்துக்கு வருவோம். யூஜிடிஆர்பி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்களுமே யூடியூப்ல பாத்திருப்பீங்க. ஏன் எல்லாரும் நிறைய வீடியோஸ் யூஜிடிஆர்பி ரிலேட்டடா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட 2026 டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாசம் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு அடுத்த கேள்வி என்னவா வரும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 2 எக்ஸாம்ஸ் கொடுத்திருக்காங்களே அதை பத்தி நம்மளுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரலையே அப்படின்றதுதான். நீங்க லாஸ்ட் இயர் டிஆர்பியோட ஆனுவல் பிளான செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன ஆர்டர்ல எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அது எல்லா நேரங்களையும் பின்பற்றப்படலை. சில எக்ஸாம்ஸ் முன்னாடியே வந்துச்சு. இப்போ பிஜி எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ நம்ம ஆனுவல் பிளானர் அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க, டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான். சோ ஆஸ் ஆஃப் நவ் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்க்கு கொடுக்கலனாலும் மேபி நம்மளோட யூஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகலாம். இன்ஃபேக்ட் அப்படி அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட தேர்தலுக்கான தேதிகள் இல்லையா, அது அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகணும். சோ தேர்தல் தேதிகள் ஒரு மார்ச் 10 போல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வரலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷன் இப்ப ரிலீஸ் ஆனாலும் நம்மளோட எக்ஸாம்
அவங்க சொல்லியிருக்கிறத தாண்டி நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட், அமைச்சரவை ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதுல பிஸி ஆயிடுவாங்க. சோ அதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ எக்ஸாமுக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும், என்னன்னா டைம் கம்மியா இருக்கே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். டைம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து கன்சிஸ்டன்டா டெய்லி பேசிஸ்ல ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆகுது டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முயற்சி பண்ணுங்க. 3 to 4 ஹவர்ஸ் முடியாதா, அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது செல்ஃபா படிக்கிறவங்க கூட நீங்க வந்து கன்சிஸ்டன்டா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்றது பாசிபிள் தான். அவ்வளவு பேர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ பாசிபிள் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வி வரும் அப்படின்னா, சரி இப்ப நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது, இல்ல எக்ஸாம் நெக்ஸ்ட் நடக்க போகுது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? டெட் பாஸ் பண்ணியாச்சு, பேப்பர் 2 நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் தான் எழுதணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்க உட்காரும் பொழுதே உங்க மைண்ட்ல எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும். எங்க ஸ்டார்ட் பண்றது, என்ன புக்கை ரெஃபர் பண்றது, ஒரு நாளைக்கு மெயினா எவ்வளவு நேரம் படிக்கிறது, இப்போ எனக்கு ஏஜ் வந்து 40+ ஆயிடுச்சு, என்னால இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுமா, இல்ல நான் இப்பதான் வந்து பிஎட் முடிச்சேன், நான் டெட் பிஎட் படிச்சுட்டு இருக்கும் போதே எழுதினேன் பாஸ் பண்ணிட்டேன், என்னால பாஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்க மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்கேன், இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம். இது யூஸ் பண்ணவா, அதை யூஸ் பண்ணவா, இங்க ஜாயின் பண்ணவா, அங்க ஜாயின் பண்ணவா, செல்ஃபா படிக்கவா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு பதிலளிக்கிற விதமா ப்ரொஃபசர் அகாடமி சார்பா மார்ச் 6, 7, 8, 9 இந்த 4 தேதிகள்ல இலவச வகுப்புகள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே, மொத்தமா 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு யூஜிடிஆர்பில. அந்த 9 சப்ஜெக்ட்ஸ்லயுமே நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுக்க போறோம். ஈவினிங் டைம்ல உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் வாரியா உங்களுக்கு கிளாஸ் டைமிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கிளாஸ் வந்து நைட்டு 6 PM தொடங்கி 10 PM குள்ள ஏதாவது ஒரு மணி நேரம் ஸ்லாட்ல வந்து இருக்கும். நீங்க இந்த ஃப்ரீ கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரொஃபசர் அகாடமி சார்பா சப்ஜெக்ட் வைஸா வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம், ஃப்ரீ குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த குரூப்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். ஒரு சப்ஜெக்ட்டுக்குமான வகுப்பு நேரம் வந்து மாறுபடும். ஸோ அதை உங்களுக்கு குரூப்லயே கிளியரா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கோ நீங்க எந்த விதமான கட்டணமும் செலுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த கிளாஸஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னாலே ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு கொஸ்டினா வந்து அட்ரஸ் பண்ணிட்டே வருவாங்க. என்ன புத்தகங்கள் யூஸ் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எவ்வளவு நேரம் படிக்கலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வகுப்புகள்ல கிடைக்கும். வெறும் ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸ், ட்ரிக்ஸ்ன்னு கிடையாது, கிளாஸ் கண்டென்ட் வந்து டீச் பண்ண போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு பேசிக் கைடன்ஸ் இருக்கும், பிளஸ் கண்டென்ட் டீச் பண்ணுவாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு உங்களுக்கு கண்டென்ட் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு போறோம். 4 நாட்கள் 6, 7, 8, 9 இந்த 4 டே கிளாஸஸை பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் நம்ம அகாடமியில பிடிச்சிருக்குன்னா நீங்க அகாடமியில ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். அல்லது உங்களுக்கு கிடைச்ச கைடன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா செல்ஃப் ஸ்டடி வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் யூஜிடிஆர்பிக்கு நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். மார்ச் 10th இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 9 சப்ஜெக்ட்ஸ்லயுமே நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா கூடிய சீக்கிரமே நான் வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்றேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், என்ன ஃபீஸ், எவ்வளவு புக்ஸ், எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு நான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் மோரோவர் நீங்க ஃப்ரீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கனாலும் அதுல உங்களுக்கு ஃபேக்கல்டிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அபவுட் த கிளாஸஸ். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்களோட குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ, நோட்ஸ் வேணும், புக்ஸ் வேணும், டெஸ்ட் வேணும், டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும், எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வேணும், இது எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம கோர்ஸ்ல வந்து கிடைக்கும். நான் இதை பத்தி உங்களுக்கு கிளியரா இன்னொரு வீடியோல வந்து சொல்றேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா, மார்ச் 6, 7, 8, 9 இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல சப்ஜெக்ட் வைஸா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த கிளாஸ், அந்த கிளாஸ் பேஸ்டான டெஸ்ட் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஷேர் ஆகும். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிரும். எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும், அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம், டைம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களோட ப்ரிப்பரேஷன் தொடங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். கடைசி நிமிஷத்துல படிச்சு பாஸ் பண்ணவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. பட் ஆனா போடக்கூடிய எஃபர்ட் அண்ட் நீங்க அந்த நேரத்துல படக்கூடிய கஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ நீங்க இப்பையில இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரிலாக்ஸ்டா படிக்கலாம். ரொம்ப கஷ்டப்படாம, ரொம்ப ஸ்டெயின் பண்ணாம, ஈவன் ஒர்க்குக்கு போய்கிட்டே கூட நீங்க தாராளமா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த விதமான தடங்களும் இல்லாம. ஆனா சீக்கிரம் ஆரம்பிக்கணும். சோ நீங்க சீக்கிரம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸஸ் ஜாயின் பண்ணி பேசிக் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கைடன்ஸை வச்சுக்கிட்டு ஃபர்தர் நீங்களே டிசைட் பண்ணுங்க எப்படி படிக்கலாம் ஃபர்தர் அப்படின்றத. ஆனா ஒரு விஷயம், உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு படிக்கணும். ஃப்ரீயா படிச்சாலும் சரி, கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சாலும் சரி. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பேசின நிறைய பேர் சொல்றது என்னன்னா, மேம் எனக்கு இவ்வளவு பெரிய பிரேக் விழுந்துருச்சு, நான் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன்ல இருந்தேன், டிஎன்பிசி விட்டுட்டு நான் வந்து சும்மா டிஎன்பிசிக்காக படிச்சேன், அந்த டெட் எழுதினேன், பட் இந்த தடவை நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு புதுசா இருக்கு, யூஜிடிஆர்பி எக்ஸாம்னா எனக்கு என்னன்னே தெரியல, கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது என்னன்னு தெரியல, சப்ஜெக்ட்ல இருந்து விலகி போனதுனால ரொம்ப பயமா இருக்கு, நிறைய பேர் வந்து சொல்றீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மனசு வச்சா உங்க சைட்ல இருந்து எஃபர்ட் எவ்வளவு மேக்சிமம் போட முடியுமோ அதை போட நீங்க ரெடியா இருந்தா
கண்டிப்பா உங்களால யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும். இத நான் கண் கூட நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்திருக்கேன். பெரிய பிரேக் விழுந்தவங்க, சப்ஜெக்ட் மேல ரொம்ப பிடிப்பு இல்லாம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சவங்க கூட எக்ஸாம் பிரிப்பரேஷன் அப்படின்னு உட்கார்ந்து அவங்களோட முழு மனசா எஃபோர்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. ஃப்ரீ கிளாஸஸ்ல சந்திக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.